ஆஃப்லைன் வங்கி செயல்முறை, ஆஃப்லைன் பேங்கிங் ப்ராசஸ். ஒவ்வொரு நபருக்கும் வங்கியுடனான உறவு வணிக ரீதியிலானது என்றாலும் அவர்களின் பணம் வங்கியில் பாதுகாப்பாக உள்ளது என்ற உணர்வு டெபாசிட் செய்யப்பட்ட பணத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறது. இன்றும் வங்கியில் பணம் டெபாசிட் செய்யப்பட்டால் அது பாதுகாப்பாக இருப்பதாகவே நம்பப்படுகிறது. பணத்தை சேமித்து வைப்பது நல்ல பழக்கம். நாம் பணத்தை வீட்டிலேயே சேமித்து வைத்திருந்தால் தொகையை நாமே அதிகரிக்காவிட்டால் அது தானாக பெருகாது. ஆனால் அதே பணத்தை வங்கியில் டெபாசிட் செய்தால் அதற்கு வட்டி கிடைக்கும். முற்காலத்தில் குடும்ப தலைவர்தான் வங்கி சார்ந்த மற்றும் பிற பரிவர்த்தனைகளை கையாளுவார். ஆனால் மாறிவரும் காலத்துக்கு ஏற்ப வங்கியின் முக்கியத்துவம் அனைவராலும் உணரப்படுகிறது. இப்போது பள்ளி மாணவர்கள் முதல் இளைஞர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் வரை அனைவருக்கும் வங்கி கணக்கு உள்ளது. அதோடு அனைவருக்கும் வங்கி பரிவர்த்தனைகள் குறித்து நன்கு தெரியும். வங்கியில் எத்தனை வகையான கணக்குகளை தொடங்கலாம் என்று பார்ப்போம். பொதுவாக ஒரு வங்கியில் 2 வகையான கணக்குகளை தொடங்கலாம். 1 சேமிப்பு கணக்கு, 2 நடப்பு கணக்கு. சேமிப்பு கணக்கு என்பது உங்கள் பணத்தை பாதுகாப்பான இடத்தில் வைப்பதற்கான உத்தரவாதமுள்ள வங்கி கணக்கு. ஒரு பணியின் காரணமாக கிடைக்கும் சம்பளம் அல்லது உங்கள் வீட்டிலிருந்து மாதந்தோறும் கிடைக்கும் பணத்தை இந்த கணக்கில் செலுத்தலாம். இந்த கணக்கிலிருந்து தேவைக்கேற்ப பணத்தை எடுக்கலாம். எப்போது வேண்டுமானாலும் பணத்தை அதில் டெபாசிட் செய்யலாம். இந்த கணக்கில் சேமிக்கப்படும் பணத்திற்கு வங்கியிலிருந்து உங்களுக்கு வட்டி கிடைக்கும். அதனால் சேமிப்பு கணக்கில் இருக்கும் பணம் பெருகும். நீங்கள் ஒரு பணியாளராகவோ மாணவராகவோ அல்லது இல்லத்தரசியாகவோ இருந்தால் சேமிப்பு கணக்கை தொடங்குவது உங்களுக்கு பயனளிக்கும். நீங்கள் வணிகம் செய்பவராக இருந்தாலும் தனிப்பட்ட சேமிப்பு கணக்கை தொடங்க வேண்டும். நடப்பு கணக்கு வணிக நோக்கங்களுக்காக நடப்பு கணக்கு திறக்கப்படுகிறது. இந்த கணக்கு தொழில் முனைவோர், வணிகம் செய்பவர்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த கணக்கு நிறுவனத்தின் பெயரில் தொடங்கப்படும். இந்த கணக்கிலிருந்து பெரிய அளவிலான தொகையை பரிமாற்றம் செய்யலாம். துறை மற்றும் வணிகத்தை பொறுத்து நடப்பு கணக்கில் பணம் டெபாசிட் செய்வதற்கும் எடுப்பதற்கும் ஒரு வரம்பு உள்ளது. இது வங்கி விதிகளின்படி நிர்ணயிக்கப்படும். இந்த கணக்கில் உள்ள டெபாசிட்டுகளுக்கு வங்கி வட்டி செலுத்துவது இல்லை. இப்போது சேமிப்பு கணக்கை தொடங்குவதற்கான நடைமுறையை பார்ப்போம். நீங்கள் கணக்கை தொடங்க விரும்பும் வங்கியின் ஏதாவது ஒரு கிளைக்கு சென்று சேமிப்பு கணக்கை தொடங்குவதற்கான படிவத்தை அங்குள்ள கவுண்டரில் இருந்து பெறவும். சேமிப்பு கணக்குடன் ஏடிஎம் கார்டு, செக் புக், இன்டர்நெட் பேங்கிங் போன்ற பிற வசதிகள் வேண்டுமானால் அதற்கென தனி படிவம் உள்ளதா அல்லது அதே படிவத்தில் இந்த விஷயங்களுக்கு தனி பக்கம் உள்ளதா என்று விசாரிக்க வேண்டும். பின்னர் அதன்படி படிவத்தை நிரப்பவும். சேமிப்பு கணக்கை தொடங்க தேவையான ஆவணங்கள் அந்த படிவத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். இருப்பினும் உங்களுக்கு இன்னும் ஏதேனும் சந்தேகங்கள் அல்லது கேள்விகள் இருந்தால் சம்பந்தப்பட்ட வங்கி ஊழியர் அல்லது அதிகாரியிடம் அது குறித்த தகவலை பெற வேண்டும். விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ளபடி 2 அல்லது 4 பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படங்கள் மற்றும் பான் கார்டு, ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் கார்டு ஆகியவற்றின் ஜெராக்ஸ் நகல்களை சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் அதில் உங்கள் கையெழுத்தை வழங்க மறக்காதீர்கள். சில வங்கிகளில் உங்கள் ஐடிகளை வைத்தே உங்களால் கணக்குகளை தொடங்க முடியும். நீங்கள் படிவத்தை பூர்த்தி செய்தவுடன் அதை வங்கியில் சமர்ப்பிக்க வேண்டும். வங்கி விதிகளின்படி கணக்கை தொடங்க தேவையான குறைந்தபட்ச தொகையை நீங்கள் செலுத்தினால் உங்கள் கணக்கு திறக்கப்படும். சில வங்கிகளில் 0 பேலன்ஸ் வைத்தும் கணக்கை தொடங்கலாம். சில வங்கிகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகையாக 1000 முதல் 5000 வரை பராமரிக்க வேண்டும். இது வங்கி விதிகளின்படி மாறுபடும். வங்கி கணக்கை தொடங்கிய பிறகு நீங்கள் ஒரு தனிப்பட்ட கணக்கு எண்ணை பெறுவீர்கள். அதில் நீங்கள் பணத்தை டெபாசிட் செய்யலாம். பணம் டெபாசிட் செய்யப்பட்டவுடன் உங்கள் கணக்கு செயல்பட தொடங்கும் அல்லது பணம் செலுத்தி 2 நாட்களுக்கு பிறகு அது செயல்படும். சில நாட்களில் நீங்கள் சேமிப்பு கணக்கிற்கான வசதிகளை பெறுவீர்கள். உதாரணமாக ஏடிஎம் கார்டு, ஆன்லைன் பேங்கிங், பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல். சில வங்கிகள் கணக்கை திறக்கும் போதே செக் புக்கை வழங்குகின்றன.
சில வங்கிகள் ஒரு சில நாட்களுக்கு பிறகு செக்புக்கை வழங்குகின்றன. பெரும்பாலான வங்கிகள் கணக்கை தொடங்கும் போது பாஸ்புக்கை தருவதில்லை. வங்கி கணக்கு என்பது பணத்தை சேமிப்பதற்கான வழி மட்டுமல்ல, அது உங்கள் நிதி சார்ந்த பயணத்திற்கு உதவும் பாதுகாப்பான மற்றும் முக்கியமான விஷயமாகும். உங்களிடம் சொந்தமாக வங்கி கணக்கு உள்ளதா?